தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி முனீஸ்வரனுக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று தர்ம முனீஸ்வரன் என்றவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தற்பொழுது உடல்நல குறைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் 9 நாட்கள் கழித்து இந்த கொலை வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதியில் அவர் வசித்து வந்த வீட்டில் நேற்று கைது செய்து குளத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து குளத்தூரில் இருந்து 3 வாகனங்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை அவர் வசித்த தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதி வீட்டிற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் மீண்டும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலை வழியாக காவல்துறை வாகனத்தில் கொண்டு சென்றனர். குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளுக்கு போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் நேற்று நிலவியது. தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே இந்த சம்பவம் நடைபெற்று 9 நாட்கள் கழித்து அவர் பல்வேறு இடங்களுக்கு விசாரணை அழைத்து சென்ற நிலையில் அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தர்ம முனீஸ்வரன் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை முடிந்து மீண்டும் விசாரணைக்காக போலீசார் அவரை அழைத்து சென்றுள்ளனர். குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் நேற்று காவல்துறையினர் கைது செய்ததை தொடர்ந்து மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள மாணவியின் பெற்றோர்கள் சம்மதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிணவரை கூடத்தில் உள்ள அவரது மாணவியின் உடலை அவரது பெற்றோர்கள் பெற்றுக்கொள்கின்றனர். இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி முனீஸ்வரனுக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று தர்ம முனீஸ்வரன் என்றவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தற்பொழுது உடல்நல குறைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் 9 நாட்கள் கழித்து இந்த கொலை வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதியில் அவர் வசித்து வந்த வீட்டில் நேற்று கைது செய்து குளத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து குளத்தூரில் இருந்து 3 வாகனங்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை அவர் வசித்த தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதி வீட்டிற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் மீண்டும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலை வழியாக காவல்துறை வாகனத்தில் கொண்டு சென்றனர். குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளுக்கு போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் நேற்று நிலவியது. தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே இந்த சம்பவம் நடைபெற்று 9 நாட்கள் கழித்து அவர் பல்வேறு இடங்களுக்கு விசாரணை அழைத்து சென்ற நிலையில் அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தர்ம முனீஸ்வரன் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை முடிந்து மீண்டும் விசாரணைக்காக போலீசார் அவரை அழைத்து சென்றுள்ளனர். குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் நேற்று காவல்துறையினர் கைது செய்ததை தொடர்ந்து மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள மாணவியின் பெற்றோர்கள் சம்மதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிணவரை கூடத்தில் உள்ள அவரது மாணவியின் உடலை அவரது பெற்றோர்கள் பெற்றுக்கொள்கின்றனர். இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.